எல்லாத்துக்கும் வணக்கம். கலைச்சொல் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு யூனிட் இருக்குது. அதுலேருந்து நமக்கு 10 கொஷின் கேட்பாங்க. இந்த யூனிட் வந்து பழைய சிலபஸில் இல்லைங்க. இப்போ எதுக்காக சேர்த்துருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஜேஏ டைப்பிஸ்ட்லாம் பாஸ் ஆகி போகிறாங்க. போயிட்டு நம்மளோட ஹையர் ஆஃபீஷியல் வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாலோ, ஒரு சென்டென்ஸ் சொன்னாலோ, இல்லை ஒரு நோட் ஃபைல் எழுதுனாலோ எல்லாருமே தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுல கிளாக் வைஸ்னால் என்னென்னு தெரியுது, ஆனால் அதுக்குண்டான தூய தமிழ் தெரிய மாட்டேங்குது. நோட் ஃபைல் எழுதுறது வந்து எல்லாம் தப்பாக எழுதுறாங்க, ரொம்ப திணறாங்க. தமிழ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் தெரிஞ்சால் தமிழ் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டாக நோட் ஃபைல். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் 3 வருஷம் தான் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம அங்கே என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த நோட் ஃபைல் தான் நமக்கு வந்து பேசும். அதனால வந்துட்டு அந்த நோட் ஃபைல் வந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்துட்டு என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன தமிழ் அர்த்தம். இப்போ வந்து வாட்ஸ்அப்னா புலனம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. ஆனால் இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பின்னாடியே நமக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு படித்தோம்னாலே ஓரளவு 10 கொஷினில் ஒரு 7-8 கொஷின்னாச்சும் நம்ம ஓரளவு அடிச்சிடலாங்க. இது வந்துட்டு 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க இயல் 1, இயல் 2, இயல் 3 ஃபுல்லாகவே நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க கலைச்சொல் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்காக தான் அதாவது இந்த நோட் ஃபைல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு பின்னாடி வரவங்க வந்து நல்லபடியாக அதை படித்து அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து இலக்கணம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இலக்கணம் தான் இருக்கும். சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான மெயினான காரணமே அதுதான். நோட் ஃபைல் வந்துட்டு நீட்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலைச்சொல் அப்படிங்கிற யூனிட் வச்சதுமே அதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன கலைச்சொல் இருக்குன்னு சொல்லிட்டு 6th ஃபஸ்ட் டேர்ம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் 6th செகண்ட் டேர்ம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வலஞ்சுழினா கிளாக் வைஸ். நெக்ஸ்ட் வந்து இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். இதில் வந்துட்டு பொறினா இன்ஜின் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியணும், ஏன்னா இதை கூட கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப். இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். நெக்ஸ்ட் வந்து தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். செயலி அப்படின்னா ஆப். நம்ம நிறைய ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் அதுக்குண்டான தூய தமிழில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து ஆப்புனா செயலி. நெக்ஸ்ட் வந்து மின்னஞ்சல்னா இமெயில். அடுத்தது இயல் 2ல் என்னன்னு பார்க்கலாம். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். வலசைனா மைக்ரேஷன். இந்த பறவைங்கள்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க இல்லைங்க, அதுதான் மைக்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து தட்பவெட்ப நிலை கிளைமேட். புகலிடம்னா சாங்சுரி. அதாவது இது வந்துட்டு வானிலைனா வெதர். இது வந்து ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. தட்பவெட்ப நிலைனா நமக்கு வந்து கிளைமேட்டு, வானிலைனா வெதர். இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இயல் 3ல் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இது வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 6th செகண்ட் டேர்மில் வந்து நம்ம 12th வரைக்கும் இந்த மாதிரி கலைச்சொற்கள் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அண்ணாவை பற்றியும் நான் நிறைய டீட்டெயில் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் எப்போ வந்துட்டு நீதி கட்சியில் சேர்ந்தார், பெரியார் அண்ணாவை எப்போ மீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எப்படியெல்லாம் எலெக்ஷனில் ஜெயிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.